பெரிய கோழியே வாங்கலாம். தக்காளி போடுவாங்க. வெங்காயம் உன் சைடா தரணுங்க. கேகரி சூப்பு செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டு. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. அள்ளி போடு. போடு அள்ளி போடு. அலசியா அள்ளி போடு. அடிச்சு அலசியா. இல்ல சதற கூடாதுல்ல. நல்லா பிடிக்கும். தண்ணியே ஃப்ரெஷ்ஷா அடிக்குது. தண்ணி வேணுமா? தண்ணி சாப்பிடு. இன்னொரு கை இருக்கா? முட்டைக்கோஸ் எடுத்துறவா. உடம்புல இது பனி. கொஞ்சம் ஒண்ணு பட்டு எடுத்து வைடா. எடுத்து வா. தண்ணி போடுமா? அவங்களுக்கு போல. பேரிக்கா எனக்கு தெரியல. காலையிலேருந்து அந்த பாட்டு ஓடுது. காலைல வரையில கேட்டதா? ரொம்ப ரேர் பீஸ் அப்படிதான். நானும் கிளி வளர்த்தேன்டா. எங்கள் பெரிய தான் பறவைன்னு சொல்லிச்சு, தூக்கி விட்டுச்சு, பல்லு ஊறி போச்சு. அப்படி நிறைய கொடுக்கணும். நீங்க எடுக்கிறீங்களா? என்ன சொல்லுவா? எதுவும் உதயம்னா சொல்லுங்க. நான் சும்மா தான் இருக்கேன். பச்சை தண்ணி ஒன்றுவாங்க. தண்ணி கொண்டு போனேன். அதே அளவுக்கு ரொம்ப புழுக்க வேண்டாம். ஐயா தண்ணி கொண்டு வாடா குடிக்க. என்ன இந்த ஊர்ல எல்லாமே கட்டி இருந்துச்சு. ஏய் நறுக்கும்பி. ஏய் ஓட்டேன் நான். ஏய் ஓடுது பாங்கிட்டுங்கட்டா. கேணிக்கில் போட்டுருவோமா? கேணிக்க ஒன்னே தூக்கி போட்டுருவாங்க. கேணிக்க புறா கோழி. ப்ராக்கோலி காலிஃப்ளவர் தாத்தாவோட சைடுடா புறா கோழி. சாப்பிட்டு பச்சை தண்ணி நறுக்கின வகை வகையான கேகரி. பிரியாணி இலை, கல்லுப்பு, அப்புறம் என்ன கோடு இருக்கிறேன். படித்தது பூரா ஹாஸ்டலில் தான்.
கரைஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவு தண்ணியாகவே எடுத்து ஊற்று. பிடிச்சி நல்லா வாசனையாக இருக்கு. ஆட்டி விட்டா விழுந்துருது. ஊற்றாத இப்போ ஏன் செட்டு ரொம்ப குளுக்காம அடைச்சிக்கிறது மேலே தெரிச்சிக்கணும்ல. அது தெரிஞ்சா தானே விழுது. கொலைஞ்சு போச்சு. காய்கறியில் உள்ள மொத்த சத்து இதில் இறங்கிருச்சு. இப்போ இதை வச்சு தான் நம்ம சூப்பு பண்ண போகிறோம். மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். வெண்ணெய், கொட்ட வகை, நறுக்கின வெங்காயம், அரைச்ச இஞ்சி பூண்டு, அரைச்ச மஞ்சள் சாந்து, கேரட்டு, பீன்ஸ், வெள்ளை முட்டைக்கோசு, கலர் முட்டைக்கோசு, கொடியா நறுக்கின கொடை மிளகா, காலிஃப்ளவர் பூவு, நறுக்கின புறா கோழி, காய்கறி தண்ணி, எல்லாத்தையும் ஊற்றி விடுங்க. ஊற்று கல்லுப்பு, வாசனை பயங்கரமாக இருக்கு. பச்சை பட்டாணி, இனிப்பு சோளம், முணுக்கின மிளகுத்தூள், நறுக்கின வெங்காயத்தலை, மல்லித்தலை, உங்களால முடியும், தூக்குங்க. கமான் பாய்ஸ். அப்படியே இப்போ எப்படியா தூக்குனிய? வேற லெவல், வேற லெவல். நல்ல காரம் தாத்தா. இந்த பட்டாணிலாம் வரவே இல்லை. சில சாப்பாடுலாம் சூடோடு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு. அதில் சூப்பும் ஒன்று. ஆனால் மிளகுலாம் நல்லா தூக்கலாக இருக்காதா. இன்னைக்கு காய்கறி சூப்பு. காய்கறியில் விட்டமின் ஏபிசின்னு என்னென்னமோ நிறைய சத்து இருக்குது. என்னென்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் காய்கறி பூராமே சத்து தான்.
அந்த காய்கறியை புறமா அவிச்சு அந்த தண்ணியை எடுத்துட்டு சூப்பு வச்சுருக்கோம். நல்ல காரத்துக்கு மிளகை தூக்கலாக போட்டு மணத்துக்கு மல்லியை போட்டு சூடாக குடிக்கிற இந்த சூப்பு ஆரோக்கியமான சூப்பு தான், வேறு லெவலு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. பூராமே பிளன்னு தான், ஆனால் எல்லா சத்துமே காய்கறியில் இருக்குங்கிறது தெரியும். இந்த சூப்பில் எல்லா சத்துமே இருக்குது. ஒரு பிடி பிடிக்கிறோம். ஆஹா, சுடா சுடா சூப்பு. அருமையான சூப் அன்னைக்கு. அதுவும் பட்டாணி சோளம். நல்லா இருக்கேம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா, சந்தோஷம்.